நீங்க வந்து இந்த வீடுகள் அமைச்சு கொடுக்கறதுலயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த ஆக்கிரமிப்புகள் அப்படின்றது ஏன் நம்ம குடிசையை பார்க்க கூடாது அப்படின்றத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, உங்க ஃப்ளட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் அந்த குடிசை பகுதியில் வாழ்ந்தவங்க தான் முதல்ல வெளியே வந்துட்டாங்க கம்யூனிட்டி ஹாலில். அப்புறம் பெரிய அட்டென்ஷன் இந்த ஃப்ளட்ஸ்க்கு, லைக் ஒரு இது மெமே போயிட்டு இருந்தது. இந்தியா டைம்ஸ் நவ் இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் சேனல் இருக்குல்ல, NDTV, டைம்ஸ் நவ், இவங்களுக்கெல்லாம் சென்னை கூட இந்தியாவில் தான் இருக்குன்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அது எப்போ வந்ததுன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற மக்கள், அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட போது தான் அவங்களுக்கே அங்கேருந்து வந்தது. அப்புறம் தான் நியூஸை எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் அதுக்கு 10 நாள் முன்னாடியே குடிசையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்கிரமிப்பு பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இந்த பட்டா கொடுக்குற வேலை இருக்குது பாருங்கள், எங்கெங்கே பட்டா கொடுத்துருக்கு, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் யார் யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆகணுங்க. அரசாங்கம் வந்து இது வரைக்குமே நாங்கள் தப்பாக ஒரு பட்டா கொடுத்துருக்கோம், அதை ரிவோக் பண்ணிவிடுவோம், எவ்வளோ லட்சக்கணக்கான லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படி அறிக்கை வரல இல்லை. எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்க அதை? பட்டா ஒரு டைட்டில், எல்லாத்துக்கும் என்டைட்டில்மெண்ட் இருக்குது. குடிசையில் இருக்கவங்களுக்கு 432 சதுரடி வந்து ஒரு குடிமகனுக்கும் என்டைட்டில்மெண்ட் இருக்குது நம்ம நாட்டில். அவங்களுக்கு 40 வருஷமாக பட்டா வழங்கலை இது வரைக்குமே. ஆனால் பெரிய நிறுவனங்களுக்கு ரொம்ப ஸ்பீடில் அவன் ஏமாற்றிட்டு தான் போவான், நல்லாவே தெரியும். 3 வருஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடுவான். வரி கேட்டிங்கன்னா இப்போ நோக்கியா இந்த ஃபாக்ஸ்கான் மாதிரிலாம் கம்பெனியெல்லாம் எல்லாத்தையும் நடுவில் ஆற்றுல விட்டுட்டு ஓடி போயிடுவான். அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்போ கூட அவனை கூப்பிட்டு பட்டா கொடுத்துருக்கோம், அதை நாங்கள் திருப்பி ரிவோக் பண்ணிக்குவோம். இது எங்களுக்கு முழு நகரத்துக்கே ஒரு முழு நகர வாழ்க்கை இல்லை, உயிருக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, நாங்கள் இந்த தப்பை திருத்திக்குவோம், அந்த மாதிரி வரல. ஸோ அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு இல்லீகல் பட்டா, இல்லீகல் பில்டிங்ஸை, ஒரு இல்லீகலாக கட்டின லீகலாக கட்டின இல்லீகல் பில்டிங் அப்படி சொல்லிக்கலாம். இந்த பில்டிங்ஸை நவுத்துறதுக்கு முழுமையாக வேலை பண்ணி ஆகணும். அப்புறம் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வந்து நான் ரொம்ப அதிகமாக போனதில்லை, 2-3 தாட்டி தான் போயிருக்கேன். பட் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு வந்து பை சான்ஸ் அந்த ஒரு மார்ஷ்லேண்டாக வச்சுருந்தாங்கன்னா, அந்த ஒரு பகுதியை மட்டும் நல்லா வச்சுருந்தாங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பாதிப்புக்கு வந்து மீதியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி இப்போ பேப்பரில் படிச்சுட்டு இருக்கேன், நிறையா லேக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கு அவங்க சென்னையில் நகரத்தில். ஃப்ளட்டு வந்தது, லேக்ஸ் எப்படி ட்ரையாக இருக்க போகுது? ஸோ அப்போது தண்ணி அங்கே போகல அந்த லேக்ஸ்க்கு. அந்த லேக்ஸோட கெப்பாசிட்டியை ஃபுல்ஃபில்லாக முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ ப்ரெஷர் குறைச்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலத்தை பற்றி சொன்னீங்க. அங்கே இருக்கிற நிறைய கட்டிடங்களுக்கு வந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்துக்கிட்ட இருக்கிற ஒரு அப்ரூவல் கிடைச்சுதானே அவங்க பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம இல்லீகல்னு சொல்கிறது? இந்த சிட்டி வளருது அப்படின்றதுக்காக நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தான் பொதுப்பணித்துறை ஆகட்டும் இல்லை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஆகட்டும் எல்லாருமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் தான். ஒரு 2-3 மனுஷங்க வந்து கையெழுத்து போட்டனால அது லீகல் ஆகிடாதுங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கலாம். லீகாலிட்டிக்கும் இல்லீகாலிட்டிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது நம்ம நாட்டில். பெரிய ஆளுங்க லூட்டி அடித்தாங்கன்னா அது பெரிய ஆளுன்ட்டு அப்படி பார்த்துக்குறோம். சின்ன ஆளுங்க ஒரு குடிசை போட்டால் ஆக்கிரமிப்புன்ட்டு பார்க்குறோம், அசிங்கம்ன்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்தாகணும். அசிங்கம் யார்? ரிலையன்ஸ் அசிங்கம். பிளாஸ்டிக்கை உருவாக்கி நம்ம தலை மேலே கொட்டி வச்சுருக்காங்க. பட் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, அவங்களை இன்னும் டிபேட்கே கொண்டு வரல. ஸோ டிஸ்கோர்ஸோட ஹோல் நெரேட்டிவை மாற்றி ஆகணும். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் அதை மாற்றி ஆகணும். அண்ட் அரசு அதிகாரிங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க கையில் உயிர் இருக்குங்க. அவன் சும்மா பாலிட்டிக்ஸை காமிச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு சைட் லைன் எடுத்துக்கணுங்க. இவங்களுக்கு சொல்கிறது இவங்கள சொல்கிறது கொஞ்சம் சைடில் உட்காரு, அமைதியாக உட்காரு, பொறுமையாக உட்காரு, சைட் ஆகிடு. லா ஆஃப் த லேண்ட் ஆக்ட் ஆகணும். திரும்பியும் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கா அது மட்டும் அமல்படுத்திட்டா போதுங்க. 420 வந்து ஃப்ராடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 420 ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு இருப்போம். பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டம் ஃப்ராடுக்கு. 430 வந்து செக்ஷன் 430 அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது நீர்நிலைய ஆதாரத்தை எந்த ஒரு விதமான பாதிப்பு இருந்தாலும், ஒருத்தன் அதை எந்த விதமான கொச்சப்படுத்தினாலும் செக்ஷன் 430 இம்ப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். 430 செக்ஷன் 430 அவ்வளோ ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு லால. அப்ப இது வரைக்கும் பொதுப்பணித்துறை நிறைய அது மேல வழக்குகள் எல்லாம் போட்டுருக்கணும். ஒன்று கூட இல்லைங்க, ஒரு எஃப்ஐஆர் கூட அதில் இருக்காது உங்களுக்கு. நீங்க சுற்றி பார்த்துட்டீங்கன்னா அது இப்போ பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நம்மள்ட்ட இல்லாதனால அதுக்கு பதில் கிடைக்கல. கண்டிப்பா நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க, நல்லா இருக்கும். பை சான்ஸ் ஒரு ஃபேக்ட் கூட நான் பொய் இல்லை சும்மா ஒரு கப்ஸா விட்டுன்னு பார்க்கலாம்.
கண்டிப்பா. ஸோ இதை பத்தி பார்க்கும்போது ஆக்கிரமிப்புகள்னா என்னன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி நீர்நிலைகளை பத்தி ரொம்ப விரிவாவே பேசுனீங்க. எப்படி அது சங்கிலி தொடர் போல எல்லாமே ஒண்ணா இருக்கும்போது தான் கண்டிப்பா பயன் தரும் அப்படின்னு. நீங்க வெறும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இல்லாம உண்மையிலே நீங்க விவசாயம் பண்றதுனால இவ்வளோ விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மட்டும் பண்ணலங்க, நாங்க சேலம் மக்கள் குழு சார்பா நாங்க ஏரியை தத்தெடுத்து இன்லெட் சேனலை கிளியர் பண்ணி ஏரிக்குள்ள தூர்வாரி மரங்களை நட்டு பார்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய ஏரிங்களை வந்து திருத்தி இருக்கும். ஒரு சின்ன ஒரு குளத்தோட உதாரணம் சொல்கிறேன். ஒரு அரிசிப்பாளையம் தெப்பக்குளம்ன்ற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து பிளாஸ்டிக் மட்டும் எடுத்தோம் 3 வாரத்துக்கு. தண்ணி வந்து 10 அடி ஏறிடுச்சு மேலே, வெறும் பிளாஸ்டிக் எடுத்ததுக்கு. ஊத்தல எடுத்து 10 அடி, இன்னைக்கு குளம் ஃபுல் ஆயிடுச்சு. 30 வருஷமா ஃபுல்லாவது குளம். எது சேலத்துல? சேலத்துல அரிசிப்பாளையம் தெப்பக்குளம்ன்ட்டு ஒரு ஏரி. கண்டிப்பா நாங்க அங்க வந்து செக் பண்ணுவோம். அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரின்ட்டு ஒரு ஏரி, 39 ஏக்கருமே பிளாஸ்டிக். 39 ஏக்கருமே 3 அடிக்கு பிளாஸ்டிக் இருந்தது. மக்களாவே வந்து 400 மக்கள் எவ்ரி சண்டே வந்து, அதில் கவுன்சிலர்ஸ் கூட வந்தாங்க கார்பரேஷன்லேருந்து, இங்கே கூட வந்து வேலை செஞ்சாங்க மக்களோட. வேறு வழி இல்லை, வந்தானாகணும் மக்கள் செய்யும் போது. ஸோ 39 ஏக்கரையும் க்ளீன் பண்ணி இன்னைக்கு 30,000 பறவைங்க எனி டைம் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் பெரிய பணம் ஆகலைங்க. அது ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணி வைக்கிறேன். பெருசாக பணம் நாங்கள் செலவு பண்ணல. இத்தனை ஏரிங்களை தூர்வாரி இருக்கோம். மூக்கன் ஏரி, அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி, குண்டுக்கல் ஏரி, அது மகரபூஷணம்னால ஒரு கலெக்டர் இருந்தார், அந்த ஆள்னால நின்று போச்சு வேலை. நடுவில் இஸ்மாயில் கான் ஏரியிலையும் குண்டுக்கல் ஏரியிலும் வேலை நின்று போச்சு. அரிசிப்பாளையம் தெப்பக்குளம், அம்மாப்பேட்டை குமரகிரி, மூக்கன் ஏரியில் முழுமையாக நடந்திருக்கு வேலை. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். வந்து ரிசல்ட் வந்து பாருங்கள். அங்கே ஒரு கல்ச்சுரல் சென்டர் இருக்குது, பார்க்ஸ் இருக்குது, வாக்கிங் பாத் கிரியேட் பண்ணிட்டோம், சோலார் லைட்ஸ் போட்டோம், பெஞ்சஸ் போட்டோம், உள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 25,000 மரம் வேறு நட்டுருக்கோம். இதில் 45 திட்டு அமைச்சு ஒரு ஏரியிலையும் 12,000 மரம் நட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கேட்குறப்போ. முதல்ல மையம் நிகழ்ச்சி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஏரிகளை தூர்வாரி இருக்கிறீங்க. பெரிய பெரிய அளவில் கேம்பெயின்ஸ் பண்றாங்க எல்லாரும். நாங்க 1,00,000 மரம் நட்டிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம்னு. ஆனா பெரிய சத்தம் எதுவும் போடாம இவ்வளோ மரங்களை நட்டு இவ்வளோ பறவைகள் உயிர் வாழ்ற ஒரு இடத்த வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கலாம். நீங்க இந்த களத்துல போய் நிறைய வேலை செய்றீங்க, பட் நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கலாம் போயிட்டு நம்மளும் செய்யணும் அப்படின்னு. இப்போ நிவாரணம் கொடுக்குற இதில் வந்து நிறைய பேர் முன் வந்தாங்க. எல்லாத்துக்கும் போய் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எப்படியாவது அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அதில் நாங்கள் பார்த்தது எல்லாமே நிறைய இடத்துல திரும்பவும் பிளாஸ்டிக் பையில தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடாக மாறுது அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதிலிருந்து எப்படி இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இல்லைங்க, சேலம் மக்கள் குழு சார்பாக நாங்கள் இந்த ஏரியெல்லாம் தூர் வரணுனால ஓரளவுக்கு நல்லா பேர் இருக்குது. சேலத்தில் காந்தி ஸ்டேடியம்ங்கிற ஒரு இடத்துல மூங்கில்ல படகு செய்ய ஆரம்பித்தோம். மக்கள்லாம் நான் நினச்சே பார்க்கல, 600-700 பேர் வந்துட்டாங்க. சாட்டர்டே சண்டே எல்லாம் 600-700 பீப்புள் வந்து பொருள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நிறையா வாட்டர் பேக்கெட்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் பற்றி பேசும்போது இந்த டைமில் நீ பிளாஸ்டிக் பற்றி பேசாத, மக்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. பிளாஸ்டிக்னால் வந்த பிரச்சனை இது, குப்பைனால் வந்த பிரச்சனை எடுத்து நம்ம திருப்பியும் அது உருவாக்குறோமே. பட்டு திருப்பியுங்க இது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். மக்கள் வந்து ஒரு விஷயங்க, இவ்வளோவே மக்கள் யார் இவ்வளோ உள்ளே இருந்து குரல் கேட்டு வந்து இவ்வளோ செஞ்சவங்க, ஆளுக்கு 10 நிமிஷம் கொடுத்து ஒரு அரசு அதிகாரிங்க கிட்ட ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். மக்கள்கிட்ட திருப்பியும் சொல்கிறேன், ஃபைல் இன்ஸ்பெக்ட் எந்த ஃபைல் வேணால் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். போய் ஆஃபீஸில் ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கேள்வி கேட்டு வச்சுருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. மக்கள் வந்து அவங்க தரப்பில் ரிலீஃப் ஒரு பக்கம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். காப்பாற்றினது எல்லாமே உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தார், உண்மையாக மக்களாட்சி நடந்துகிட்ருக்கு, ஏன்னா மக்களாகவே எல்லாத்தையும் வேலை பண்ணாங்கன்ட்டு. பட் அதுக்கு மீறி அரசாங்கத்தை வந்து நீங்கள் அரசாங்கம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா கண்டிப்பாக செய்ய வைக்கலாம். பொலிட்டிஷியன்ஸ் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும், மக்கள் கேள்வி கேட்கணும். இவ்வளோ மக்கள் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு ஃபைல் மேலே வேலை செஞ்சால் போதும். 30 முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொதுப்பணித்துறை, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ரொம்ப முக்கியமான துறை. அதனால தான் அவங்களுடைய பதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ மக்கள் கேள்வி கேட்கணும், மீடியா மட்டும் கேட்காம இனிமேல் மக்களும் கேள்வி கேட்கணும். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்க, என்ன வேலை நடக்குது, நான் கண்காணிக்கணும், அதை நான் பார்க்கணும். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக இந்த நாட்டில் பிரச்சனை நடக்கிறது வாய்ப்பே இல்லை.
இந்த ஆர்டிஐ எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தெல்லாம் கூட நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்னால தான் இந்த பேரழிவே உருவாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் பிளாஸ்டிக் அப்படின்றதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இம்மிடியேட்டா நான் பிளாஸ்டிக்கை வந்து எப்படி நிறுத்த முடியாது, அது 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 வந்து எங்கனால முடியாது, அதுக்கு வந்துட்டு திரும்பவும் கவர்மெண்ட் தான் மக்கள் வந்து குற்றம் சுமத்துறாங்க. ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான சயின்ஸுங்க, ஒரு பெரிய சயின்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்கள் பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது ஒரு ரொம்ப அசிங்கமான நாற்று வரும் கெமிக்கலில். அது டயாக்சின் அண்ட் ஃபுரான்ங்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் கெமிக்கல் நோன் டு மேன்க்கு. அதெல்லாம் விட்டுடலாம், நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். சிம்பிளான சயின்ஸ் என்னென்னா, சூடான பொருளை பிளாஸ்டிக்கில் கலங்கும் போது பிளாஸ்டிக்கும் அந்த சூடான பொருள் ஒன்று ஆகிடுது. டீ பேக்கெட் பிளாஸ்டிக்கில் வாங்குறது, சூடான சாப்பாடு சாம்பார் ரசம் கட்டுறது பிளாஸ்டிக்கில், இட்லி தோசை வந்து இப்போ இலை போடுறதில்ல, அந்த பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று போடுவாங்க. அதோட கொடுமை என்னன்னா, இட்லி வேக வைக்கிறாங்க பாருங்கள், முதல்ல துணி போட்டு இட்லி ஊற்றி கொடுப்பாங்க. அந்த இட்லி வந்து வெளியே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டே டைரெக்டாக உள்ளே போட்டுடுறாங்க ஃபயரில். அந்த பிளாஸ்டிக் உள்ளே போய் வெளியே வரும்போது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வெளியே வரணும். அப்போது வெளியே வரும்போது கெடுத்து தான் வெளியே வரும். அதனால தான் மக்களுக்கு இப்போ குழந்தையும் பிறக்க மாட்டேங்குது, புற்றுநோயும் அதிகம் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபர்டிலிட்டிக்கு மேஜர் காரணமே இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்சி. அது தமிழில் எனக்கு கரெக்டாக வரல. ஆனால் இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம், குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணம்ன்றீங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப பெரிய காரணம் இந்த பிளாஸ்டிக் நிற்குது நம்மளுக்கு மத்தியில். அண்ட் இதை மக்களாக புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்லாட்டி அரசாங்கம் புரிய வைக்கணும். அரசாங்கமும் அதை புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கலை. 40 மைக்ரான் பேன் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பேனை வந்து கேட்காத ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் உள்ள தள்ள. ஒரு 50 கிலோ சீஸ் பண்ணியிருப்பாங்க, 60 கிலோ சீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அசோசியேஷன் சார்பாக திருப்பி வந்து ஒரு கூட்டம் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேனை அமல்படுத்துறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது இதில்? பிளாஸ்டிக் பேன் பற்றி பார்க்கும்போது சென்னை மாநகராட்சியே நிறைய இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க நேரடியாக இங்கே வந்து பேச முடியாதனால அவங்களுடைய பதிலை சொல்ல முடியல. பட் இருந்தால் கூட இந்த நகர கட்டமைப்பில் நகரம் வந்து மேம்படணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த குப்பைகளை வந்து சரியாக சீரமைச்சு கொண்டு போய் கொட்டுறதுலையும், அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லா கழிவுகளோட கலக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப 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 ஒரு நடுவில் சொல்கிறேன். அர்பனைசேஷன் அதிகம் ஆக நகர வளர்ச்சி அதிகம் ஆக மக்கள் வந்து இதை கெடுக்கிறதுக்காக எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிற ஒரே கருத்து, நகர வளர்ச்சி அதிகம் ஆக, நம்ம பாப்புலேஷன் அதிகம் ஆக, நம்ம ஜனத்தொகை அதிகம் ஆக, நீங்கள் இருக்கிற சொத்தை, நம்ம தண்ணி, நம்ம காடு, நம்ம மண்ணை அதிகமாக பாதுகாக்க ஆகணும், இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். நீங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கீங்கன்னா ஏதோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடு. நம்ம அதிகம் ஆகிட்டு இருக்கோம், நாளைக்கு எதுவுமே இருக்காது. நம்ம அடுத்த சந்ததி, அதிகமான இருக்கிற சந்ததிக்கு நீ இவ்வளோன்னு தனியாக கொடுக்க முடியும்? நம்ம அதனால ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது வந்து அர்பனைசேஷன் டிபேட் வரும்போது இன்னும் அதிகமாக பாதுகாக்கணும், நாட் டு டெஸ்ட்ராய் மோர். இன்னும் அதிகமாக கெடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் ஜனத்தொகை அதிகம் ஆயிடுச்சு, நாங்கள் எங்கே போகிறது? அதுக்காக ஜனத்தொகை அதிகம் ஆனனாலேயே பாதுகாக்கு அதிகமாக. கண்டிப்பாக பியூஷ், நீங்கள் நிறைய கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே சமயம் நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருந்தீங்க. உதாரணமாக அந்த செக்ஷன் 430 இது வரைக்கும் எந்த கேசஸ் ஃபைல் ஆயிருக்குதுங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்புனீங்க. அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் குறித்தும் ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கு ஊட்டுற வகையில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அமைஞ்சது. உங்களுடைய நேரத்தை செலவிட்டு சேலத்திலேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பி நேயர்களுக்கும் இதை பற்றி ஒரு பெரிய சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி பியூஷ். ரொம்ப தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசின சில விஷயங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலா கூட இருந்திருக்கலாம். பார்க்குறப்ப எல்லாமே புரியாட்டி கூட ஒரு சில விஷயங்கள் உங்களோட மனசுல பெரிய சிந்தனையை ஊக்குவிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம அரசு அதிகாரிகளுக்காக ரொம்ப காத்திருந்தோம். பொதுப்பணித்துறைக்கும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்துக்கும் நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம். அவங்க யாருமே வராதனால தான் இப்போ அவங்களுடைய பதில் எதுவுமே இந்த நிகழ்ச்சியில நம்ம கொடுக்க முடியாம போச்சு. அதுக்கு மையம் நிகழ்ச்சி வருத்தத்தை தெரிவிச்சுக்குது. அதே சமயத்துல சைதை துரைசாமி சென்னை மேயர் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கருத்து நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கான நன்றியை நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்து வரப்போற மையம் நிகழ்ச்சிகள்ல இது போன்ற இன்னும் நிறைய உண்மை கதைகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுடைய சிந்தனையை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முயற்சி. அது மீண்டும் மீண்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.